என்னடா இது? ஆச்சரியமா இருக்கே. ஒளிஞ்சிருந்து பயமுறுத்துறது யாருங்க? நான் தானுங்க. யார் உத்தரவு கேட்டு இந்த எஸ்டேட்டுக்குள்ள வந்தீங்க? தோட்டக்காரரா? நான் பயந்தே புட்டேனுங்க. தோட்டக்காரன் இல்ல, இந்த எஸ்டேட்டுக்கே சூப்பர்வைசர். சூப்பர்வைசரா? அப்படின்னா என்னங்க? அப்படின்னா இந்த எஸ்டேட் எல்லாம் கண்காணிக்கிறவன் அர்த்தம். அதுக்கு இப்படியாங்க மறைஞ்சிருந்து பயமுறுத்துறது? கர்ப்பம் களைஞ்சிடுங்க. நீ கர்ப்பமா? நான் கண்ணி பொண்ணுங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன இலையெல்லாம் கிள்ற? கிள்ள தப்புங்களா? தப்பா? ஒரு வாட்டி இலையெல்லாம் கிள்னா கைய வெட்டிடுவேன். நல்லா வெட்டுவீங்க. இலைய கிள்ளி போடக்கூடாது, உள்ள வரக்கூடாதுன்னு எழுதி போடணுங்க. எழுதி போடணுமா? யாருங்க தள்ளி போட்டீங்க? உன்னை தள்ளி விடக்கூடாதுன்னு உன் கழுத்துல எழுதி போடலையே. குறும்புக்காரரு. அம்மாடி, ஐயோ இடுப்பு பிடிச்சிச்சுங்க. நான் எப்படிங்க ஊருக்கு போய் சேருவேன்? என் தோள் மேல ஏறிக்க, நான் கொண்டு போய் விட்டுறேன். குடிச்சுக்க, நான் ஏறிக்கிறேன். சரியான வாயாடி. ஆமாமுங்க. ஆமா, உன் பேர் என்ன? கருத்தம்மா. கருத்தம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா பேர் என்னங்க? சிவராஜ். உன் வீடு எங்க இருக்கு? அதோ தெரியுது பாருங்க, காட்டேரி பள்ளம். அதாங்க என் ஊரு. கருத்தம்மா, மறுபடியும் உன்னை பாக்கணும்னா ஐயோ ஊருக்குள்ள வந்துடாதீங்க. வந்தா எங்க ஊரு ஜனங்க எல்லாம் உங்களை மரத்துல கட்டி போட்டுட்டு டங்கர டங்கா கங்கர கங்கா பங்கர பங்கா டிங்கர டிங்கா அப்படின்னு பாடுவாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்க? என்ன? கைய வெட்டு, காலை வெட்டு, கழுத்தை வெட்டு, எல்லாம் தனித்தனியா வெட்டுன்னு அர்த்தங்க. பாட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்காங்க. அது தாங்க என்ன பாக்க வர வேணும்னு சொன்னேனுங்க. கருத்தம்மா, ஏ கருத்தம்மா, கருத்தம்மா, நீ ஒண்ணும் பயப்படாத. நான் உங்க ஊருக்கு எப்படி வர்றது, உன்னை எப்படி சந்திக்கிறது, உங்க ஆளுங்களை ஏமாத்திட்டு எப்படி திரும்பி வர்றது, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப கெட்டிக்காரன். கெட்டிக்காரங்களா? அப்ப நான் ஒரு வீடு கதை சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி சொல்லு. காய் உண்டு கனி இல்லைங்கோ. காய் உண்டு கனி இல்லைங்கோ. பாய் உண்டு நாக்கு இல்லைங்கோ. பால் உண்டு மாடு இல்லைங்கோ. தோல் உண்டு எலும்பு இல்லைங்கோ. அது என்னங்கோ? நீயே சொல்லிட. இதுக்கு நாளைக்கு பதில் கொண்டு வந்து அதோ அந்த மேட்டு மேல நின்னு அப்படின்னு குரல் கொடுங்க. நான் வந்துடுறேனுங்க. நாளைக்கு வாங்க. கருத்தம்மா, கருத்தம்மா, காய் உண்டு கனி இல்ல, வாய் உண்டு நாக்கு இல்ல. காய் உண்டு கனி இல்ல, பால் உண்டு மாடு இல்ல. படிக்காத ஒரு பொண்ணு போட்ட விடுகதைக்கு படிச்ச நம்மால பதில் சொல்ல முடியலையே. ஏனுங்க கும்பிடுறேனுங்க. கஷ்டமா வந்துட்டியா? எப்படி? சூப்பர்வைசர் வீடு எதுன்னு விசாரிச்சுட்டே வந்துட்டேனுங்க. சரி உட்கார். நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன்.
நீ போட்ட விடுகதைக்கு எனக்கு பதிலே தெரியலையே. ஆமா, என்னது? நான் சொன்னா எப்படிங்க, நீங்களே சொல்லுங்க. என்னால சொல்ல முடியலையே. சொன்னா தாங்க என்ன கட்டிக்கலாம், இல்லனா இங்கே குந்திக்கலாங்க. கர்த்தமா, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. என்னால கூட தாங்கோ. அதனால தானங்க உங்களை பார்க்க ஓடி வந்தேன். இனிமே இங்கே இருக்க போறியா? இல்லைங்க, என் மனச உங்ககிட்ட கொடுத்தேன் இல்லைங்க, அத திருப்பி வாங்கிட்டு போலான்னு வந்தேனுங்க. அது மட்டும் முடியாது. ஏனுங்க? நம்ம 2 பேர் மனசும் ஒன்னாயிடுச்சு. இனிமே அதை பிரிக்க முடியுமா? ஏங்க? சிஸ்டர், சுவிட்சர்லாந்துல ஒரு ஃபுல் பிக்சர் எடுக்க போறேன். என் ஃப்ரெண்டு, நான் தான் ஹீரோ. அப்படியா? அப்ப நம்ம அம்மனி தான் ஹீரோயினி, நானும் சுவிட்சர்லாந்து வருவேன். அங்க ஒரே குளிரா இருக்குல்ல? அதான் இல்லையே. குளிர் இல்லையா? அம்மனி ஹீரோயின் இல்ல. என்ன சொல்றீங்க? ஒரு புது முகத்தை போடணும்னு ஃப்ரெண்டு ரொம்ப கம்பல் பண்றான். ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல இருந்தே உங்களோட தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு வரா, இப்ப திடீர்னு மாத்தினா எப்படி? பாருங்க தம்பி, நீங்க தான் எப்படியாவது சொல்லி நம்ம அம்மனி அந்த படத்துல ஹீரோயினியா நடிக்க ஏற்பாடு பண்ணணும். என்ன? உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு, அம்மனிக்கு அது இல்லையே. வர வர அவ என்ன மதிக்கிறதே இல்ல. எல்லாம் மதிப்பா, நீங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. இதை விட என்ன அட்ஜஸ்ட் பண்றது? நான் சிபாரிசு பண்ணலன்னா இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகி இந்த அந்தஸ்து நீ கிடைச்சிருக்குமா? அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சிஸ்டர். ஒண்ணு முடிவா சொல்றேன், அவ என்ன அட்ஜஸ்ட் பண்ணலன்னா அவ ஃபியூச்சர் அவ்வளவுதான். குட் மார்னிங் மேடம். குட் பெரிய மார்னிங். கெஸ்ட் ஹவுஸ் ரெடியா இருக்கு. நீங்கெல்லாம் வந்து அதுல தங்கிக்கலாம்னு செல்லதுரை சார் சொல்ல சொன்னார். ஓஹோ, நீ தான் வாட்ச்மேனா? நோ நோ, அடடே வாங்க சார். இவர் யார் தெரியுமோ? யாரு? இவர் தான் இந்த எஸ்டேட்டுக்கு சூப்பர்வைசர். அப்படியா? மிஸ்டர் சூப்பர்வைசர். ஓ சாரி, மிஸ்டர் சிவராஜ். ஐ அம் சந்திரகுமார், ஃபேமஸ் சினிமா ப்ளீஸ் ஆர்டிஸ்ட். டு மீட் யூ. என்ன உங்களுக்கு தெரியலையா? சாரி சார், நான் சினிமாலாம் பாக்குறது இல்ல. ஏ காசு இல்லையா? நோ நோ, டைம் இல்ல. ஓ அம்மா, என்னம்மா நீங்க ஷாப்பிங் போலையா? போறேன்டா கண்ணு. ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சார், பட்டி காட்டா முட்டாய் கடையை பாக்குற மாதிரி முறைச்சு மறைச்சு பாக்குறீங்க? அது அம்மா, அது வந்து அம்மா, யாருமே இவரு? எஸ்டேட் சூப்பர்வைசர். சிஸ்டர், இங்கிலீஷ்ல பேச வேண்டாம்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது? ஆசையா இருக்க, வெள்ளக்காரன் தான் இல்லையே. கண்டுக்காதீங்க தம்பி. மேடம், சந்தேகம். என்ன? இதே மாதிரி ஒரு பொண்ணு நேத்து நான் டீ எஸ்டேட்ல பார்த்தேன். என்ன மாதிரியா? ஆமா, அதே கண்ணு, அதே சிரிப்பு, இதே உயரம், அசல் அப்படியே இருக்கு. இருக்கவே முடியாது. எங்க தேவிபாலா மாதிரி அழகான பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது. இருக்காங்க சார். இன்னும் சொல்ல போனா இவங்களை விட கொஞ்சம் கருப்பா இருப்பாங்களா? பேர் கர்த்தமா தான், ஆனா உங்களை விட அழகி. சார், இந்த மாதிரி டூப்பெல்லாம் விடாதீங்க. நாளைக்கு அந்த பொண்ணை என் கண் முன்னாடி நிறுத்துங்க பாப்போம். 50,000 ரூபாய் கொடுக்குறேன். அடியே அடியே அடியே, ஏ சாமியாரடி, உங்க அப்பா வேற சாமியாரா போயிட்டாரு. அவர் எங்கேயாவது தப்பு சும்மா பண்ணிருந்தா? இருங்க சிஸ்டர், சும்மா இருங்க. மிஸ்டர், அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க, பார்க்கலாம். ஓகே, நாளைக்கே கூட்டு வரேன். ம். ஆ? பையன் போஸ் கொடுத்துட்டு போகுது. யாருங்க? நான் தான் கர்த்தமா. நீங்களாங்கோ. வேற யாராவது இருந்தா கையை முடிச்சு போடுவேனுங்கோ. ஏனுங்கோ, நான் சொன்ன விடுகதைக்கு பதில் கொண்டாந்தீங்களோங்கோ? அதானே தெரியல, நீயே சொல்லிட. நீங்க மண்டுன்னு ஒத்துக்கிட்டு 2 தோப்பு கண்ணு போடுங்க. தோப்பு கரணவனா போடுறேன், ஆனா மண்டுன்னு ஒத்துக்கணுமா? அப்ப என்ன பார்க்க முடியாதுங்க. கர்த்தமா கர்த்தமா. சரி போடுறேன். நான் ஒரு மண்டு, நான் ஒரு மண்டு. நீங்க ரொம்ப குண்டுங்க. அது சரி, அந்த பதில நீயே சொல்லிட. காய் உண்டு கனி இல்லைங்கோ. அப்படின்னா தேங்காய்ங்கோ. வாய் உண்டு நாக்கு இல்லைன்னா? செவ்வாய்க்கிழமைங்கோ. பால் உண்டு மாடு இல்லைங்கோ. அப்படின்னா கள்ளிப்பாலுங்கோ. ஓஹோ. தோல் உண்டு எலும்பு இல்லைன்னா? சாத்துக்குடி பழங்கோ. அவ்வளவுதானா? ம். கர்த்தமா, ஒரு அதிசயம். ஒரே மாதிரி 2 பேர் இருக்க முடியுமா? ஏனுங்கோ,
எங்க பாட்டி பேர் கொடுத்தாலுங்க கருத்தம்மா. பேர் இல்ல, ஒரே உருவத்துல 2 பேர் இருக்க முடியுமா? ரெட்டை குழந்தைங்க ஒரே மாதிரி தானுங்க இருப்பாங்க. நீ நம்ப மாட்ட, அசல் உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கு, சினிமா நடிகை தேவி பாலா. அப்படிங்களா? ஆமா. ஆச்சரியமா இருக்குதுங்க. அவங்கள நான் பாக்கணுங்க. சரி, என் கூட வா. எஸ்டேட்ல ஷூட்டிங் நடக்குது, அவளை காமிக்கிறேன். அம்மாடியோ, நான் ஊருக்குள்ள போனேன்னு தெரிஞ்சு எனக்கு கொண்டு போடுவாங்க. 10 நிமிஷத்துல திரும்பிடலாம். பார், அவகிட்ட நான் பந்தயம் கட்டிருக்கேன், உனக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். ₹1,00,000 கொடுத்தாலும் வேண்டாங்க, நான் வாரேனுங்க. கத்துமா, கத்துமா, ஓடாத. கத்துமா, நில்லு. சொல்லிட்டே இருக்க, ஓடாத, கத்துமா. ஐயோ, ஆனை பிடிக்கிற பள்ளத்துல விழுந்துட்டோமுங்க. யானை பிடிக்கிற பள்ளம் இல்ல, உன்னை கட்டி பிடிக்கிற பள்ளம். விடுங்க. ஐயோ, எங்க ஊர் ஜனங்க யாராவது பார்த்தா உங்களை கொண்டு போடுவாங்க. கத்துமா, உனக்காக என் உயிரையும் கொடுக்க தயார். அப்படி என்னங்க, நான் உலகத்துல இல்லாத அதிசய பொருளாங்க? ஆமா. அப்படி என்னங்க அதிசயத்தை கண்டீங்க? கத்தம்மா, உன் கண்ணழகு ஒண்ணு போதுமே. அப்படி பார்க்காதீங்க. ஏன்? எனக்கு உடம்புக்குள்ள என்னமோ பண்ணுதுங்க. எனக்கும் தான். ஐயோ, யானை சத்தம் கேக்குதுங்க, வாங்க போலாம். நாம பள்ளத்துல தானே இருக்கோம், எனக்கு தெரியாது. வேண்டாமுங்க, வாங்க போயிடலாமுங்க. எப்படி இந்த பள்ளத்துல இருந்து வெளியே போறது? விடிய விடிய இங்கேதான் இருக்கணும். அப்படிங்களா? ஏனுங்க, நாம ஒரு விளையாட்டு விளையாடலாமுங்க. எந்த விளையாட்டு இருந்தாலும் நான் ரெடி. நீங்க ஒரு யானை குட்டியா? எங்க திரும்பி மண்டி போட்டு உட்காருங்க. திரும்புங்க. என்ன விளையாட்டம்? கண்ணை மூடிக்கிங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்காதீங்க. சரி. நான் உங்க மேல ஏறி ஓடிடுவேங்க. உன்னை எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன். நீ கண்டிப்பா வரணும். வரலன்னா எனக்கு பெரிய அவமானமா போயிடும். அப்படிங்களா? அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? என்னன்னா அந்த பொண்ணு கூட்டிட்டு வாங்க, குரல் கொடுங்க, நான் வந்துடுறேனுங்க. அந்த பொண்ணு என்ன பாக்கட்டுங்க, நான் அந்த பொண்ணை பாக்குறேனுங்க. எங்க 2 பேரையும் நீங்க பாருங்க.